கார்த்திக் பதற்றத்துடன் ஆகாஷின் அறைக்கு சென்று விஷயத்தை சொன்னான். ஆகாஷ் இதை கேட்டதும் உறைந்து போனான். தன் மனைவி மயங்கி விழுந்தாள் என்ற செய்தி அவனது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. கார்த்திக் காரை மின்னல் வேகத்தில் ஓட்ட ஆகாஷ் காரின் சீல் பெல்ட்டை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளுக்கு ஒன்னும் ஆகாதில்ல என்று கதறினான். கார்த்திக் அவனது கையை பிடித்து, பயப்படாத ஆகாஷ், இது சாதாரண மயக்கமா தான் இருக்கும், ஒன்னும் ஆகாது என்று சமாதானம் செய்தான். வீட்டிற்குள் கார் நுழைந்ததும் ஆகாஷ் காரில் இருந்து குதித்து ஓடியவன் சோஃபாவில் அசைவின்றி கிடந்த தன் உயிரான மனைவியை பார்த்ததும் அவனது இதயம் நின்றது போல உணர்ந்தான். தமர பிளீஸ் கண்ண தரடி, ரம்யா நீ என்னாச்சு அவளுக்கு என்று கத்தினான். ரம்யா அழுகையோடு, தெரியல ஆகாஷ், குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, நானும் தண்ணி தெளிச்சு பார்த்தேன், ஆனா எழுந்திருக்கவே இல்லை என்றார். டாக்டர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் ஆகாஷ் தாமரையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு மாடிப்படிகளில் ஓடினான். படுக்கை அறையில் அவளை படுக்க வைத்து அவளது கூந்தலை வருடி, தாமரை கண்ண தரடி என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் கார்த்திக், ரம்யா, தாத்தா மற்றும் மருத்துவருடன் அறைக்குள் நுழைந்தனர். மருத்துவர் தாமரையை முழுமையாக பரிசோதித்தார். அதை அனைவரும் மூச்சடக்கி நின்று பார்த்து கொண்டிருந்தனர். பரிசோதனை முடித்த மருத்துவர் ஆகாஷை பார்த்து ஒரு புன்னகையுடன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகாஷ், தாமரை பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க அப்பாவாக போறீங்க என்றார். இந்த வார்த்தை ஆகாஷின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. அவனது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. இதற்கிடையில் தாமரை மெல்ல கண் விழித்தவள் தன்னை சுற்றி எல்லோரும் நிற்பதை பார்த்து, ஆகாஷ் என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னாச்சு என்று குழப்பத்துடன் கேட்டாள். ஆகாஷ் அவள் அருகில் அமர்ந்து அவளது முகத்தை தன் இரு கைகளுக்குள் ஏந்தி, தாமரை எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க தெரியுமா, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன்டி என்று சொல்லி அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அழுதான். தாமரையின் கண்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் கண்ணீராக வழிந்தன. நிஜமாவா சொல்றீங்க ஆகாஷ் என்று அவள் கேட்க ஆகாஷ் மீண்டும் ஒருமுறை அவன் நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு தாத்தா மற்றும் கார்த்திக் குடும்பத்தினர் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவர்களின் தனிமையை விரும்பி கதவை சாத்திவிட்டு வெளியேறினர். அறைக்குள் ஆகாஷ் தாமரையின் கைகளை பிடித்துக் கொண்டு, அந்த கிராமத்து பயணம்தான் நமக்கு இந்த வரத்தையே கொடுத்திருக்கு தாமரை, அந்த மோட்டார் அறையில ஆரம்பிச்ச நம்மளோட நெருக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி ஆகாஷையோ இல்ல குட்டி தாமரையையோ நாம கிட்ட கொண்டு வர போகுது, நான் கொடுத்து வச்ச வேண்டி என்றான். தாமரை அவன் நெஞ்சில் சாய்ந்து, ஆகாஷ் இந்த வரம் உங்க அன்பால் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆனா இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு என்றாள். ஆகாஷ் அவளது கன்னத்தை தொட்டு, பயப்படாத, இனிமே நான் உன்னை பூ மாதிரி பாத்துப்பேன், நம்ம வாழ்க்கையில புது உறவு ஒண்ணு வரப்போகுது, இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன வேணும் என்று சொல்ல அந்த அறையில் அந்த தம்பதிகளின் மகிழ்ச்சி பெருவெள்ளமாக பொங்கியது. இருவரும் தங்களின் எதிர்காலத்தை பற்றிய அழகான கனவுகளில் ஆழ்ந்திருந்தனர். மருத்துவர் கிளம்பி சென்ற பிறகு அறைக்குள் ஒரு அமைதியான அதே சமயம் ஆனந்தமான சூழல் நிலவியது. ஆகாஷ் மெதுவாக தாமரையின் அருகில் அமர்ந்து அவள் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து தடவி கொடுத்தான். அவனது கண்கள் அவளது முகத்தில் இருந்த அந்த புதிய தேஜஸையே பார்த்து கொண்டிருந்தன. தாமரை இன்னும் என்னால நம்பவே முடியலடி, நம்ம வாழ்க்கையில ஒரு புது உயிர் வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே என் மனசு நிறைஞ்சு வழியுது என்று அவன் குரல் தழுத்தழுத்தது. தாமரை மென்மையாக சிரித்து, எனக்கும் தான் ஆகாஷ், முதல்ல தலை சுத்தி விழுந்தப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா தெரியுது என்றாள். அப்போது கதவு தட்டப்பட ரம்யா உள்ளே வந்து சூடாக ஒரு டம்ளர் பாலை கொடுத்தாள். தாமரை இத குடி, இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும், டாக்டர் சொல்லிட்டு போன மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், அலைச்சல் இருக்கக்கூடாது என்று அக்காவுக்கே உரித்தான கண்டிப்புடன் அன்பு காட்டினாள். பிறகு ஆகாஷிடம் திரும்பி, ஆகாஷ் இனிமே அவளை தனியா விடாத, எல்லாத்துக்கும் நீ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு வெளியேறினாள். ஆகாஷ் பாலை தாமரைக்கு ஊட்டிவிட்டு, கேட்டல்ல, இனிமே நீ என்னோட கண்காணிப்புல தான் இருக்கணும், ஆபீஸ்ல இருந்து கூட நான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துடுவேன்,
என்று செல்லமாக கூறினான். தாமரை அவனது கையை பிடித்து கொண்டு, ஆகாஷ், நமக்கு இப்போ வரப்போற பாப்பா பையனா பொண்ணா? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க என்று ஒரு ஆசையோடு கேட்டாள். ஆகாஷ் அவளது வயிற்றின் மீது கையை வைத்து, எனக்கு என்ன குழந்தையா இருந்தாலும் ஓகே தான் தாமரை, ஆனா அது ஒன்ன போலவே அழகா இருக்கணும். நீ கஷ்டப்பட்டு சமைக்கும் போது அது உனக்கு தொந்தரவு தராம அமைதியா இருக்கணும், அதுவே போதும் என்று சொல்லி அவளது நெற்றியில் இதழ்களை பதித்தான். ஆகாஷ் மீண்டும் பழைய நினைவுகளுக்கு சென்றான். நம்ம அந்த கிராமத்துக்கு போனப்போ அந்த மோட்டார் அறையில நம்ம பேசினது, அந்த தருணங்கள், அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் வரும்னு நான் அப்பவே நினைச்சேன். அந்த ஊர் மண் நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்குது என்றான். தாமரை அவனது மார்பில் தலை சாய்த்தபடியே, நிஜம்தான் ஆகாஷ், அந்த தீபாவளி, அந்த ஒரு வாரம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாதது. இப்போ நமக்கு கிடைக்க போற குழந்தை அந்த ஊரோட ஞாபகமா நம்ம கூடவே இருக்கும் என்றாள். இருவரும் மென்மையாக பேசிக் கொண்டிருந்த அந்த நேரம் சென்னையின் இரைச்சல் கூட அவர்களுக்கு பாடலாக கேட்டது. ஆகாஷ் அவளது கூந்தலை மென்மையாக கோதிவிட தாமரை அந்த பாதுகாப்பான உணர்வில் மெல்ல கண்களை மூடினாள். அன்றிரவு அந்த வீடே ஒரு புதிய எதிர்பார்ப்பில் துடித்துக் கொண்டிருந்தது. தாத்தா ஹாலில் அமர்ந்து கொண்டு வரப்போகும் வாரிசை நினைத்து தன் நாட்குறிப்பில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். கார்த்திக்கும் ரம்யாவும் குழந்தைகளிடம் தம்பி அல்லது தங்கை வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் தாமரையை அணைத்தபடி படுத்துக்கொண்டு, தாமரை, நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம இன்னும் அதிகமா நேசிக்க போறோம். இந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நாம 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் அதே கிராமத்துக்கு போய் நம்ம பாப்பாவையும் அந்த வயல்வெளியில நடக்க வைக்கணும் என்றான். தாமரை அவன் நெஞ்சில் தலை சாய்த்து ஒரு குட்டி முத்தத்தை அவன் கன்னத்தில் பதித்து, கண்டிப்பா ஆகாஷ், அந்த கிராமம் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை நம்ம பாப்பாவுக்கும் நாம கொடுக்கணும் என்று கூறிவிட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்றாள். மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் முன்பே ஆகாஷ் எழுந்து விட்டான். தாமரையோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க அவன் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து அவள் வயிற்றை தொட்டு பார்த்தான். ஏதோ ஒரு மெல்லிய அதிர்வு அவனுக்குள் பரவியது. இன்னும் எத்தனை மாசம் ஆக போதோ, அது வரைக்கும் நீதான் என் உலகம் தாமரை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். தாமரை கண் விழித்து ஆகாஷின் அந்த பாசமான பார்வையை பார்த்ததும் வெட்கத்தில் புன்னகைத்தாள். என்ன ஆகாஷ், காலையிலேயே இவ்வளோ பெரிய கவனிப்பா என்று அவள் கேட்க அவன் அவளை மெதுவாக எழுத்து அமர வைத்து, இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது தாமரை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன் என்றான். அன்று முதல் ஆகாஷ் தன் அலுவலக வேலையை குறித்து கொண்டு வீட்டிலேயே பல நேரங்களை செலவிடத் தொடங்கினான். தாமரைக்கு தேவையான சத்துணவுகளை தானே முன்னின்று தயாரித்தான். மரகதமத்தை கிராமத்திலிருந்து போன் செய்து, மாப்பிள, அவளுக்கு நல்ல பால், பாதாம் பருப்பு எல்லாம் நிறைய கொடுங்க, தாமரை உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு என்று அறிவுரை சொல்ல ஆகாஷும் அதை பின்பற்றி தாமரையை ஒரு ராணியை போல கவனித்திருந்தான். தாத்தா வருங்கால பேர குழந்தைக்காக பல பெயர்களை பட்டியலிட்டு வைத்திருந்தார். கார்த்திக்கும் ரம்யாவும் தாமரைக்கு வேண்டிய புத்தகங்கள், மென்மையான உடைகள் என வாங்கி வந்து குவித்தனர். தாமரைக்கு இப்பொழுது எல்லா விதமான வசதிகளும் இருந்தாலும் அவளுக்கு அந்த கிராமத்து வயல்வெளி வாசனைதான் அடிக்கடி ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு மாலை வேளையில் தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது தாமரை ஆகாஷிடம் கேட்டாள், ஆகாஷ், நம்ம பாப்பா வளர்ந்து நடக்கும்போது நம்ம மறுபடியும் நம்ம கிராமத்துக்கே போலாமா? என் அப்பா அந்த தோட்டம், அந்த மோட்டார் அறை, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் என்றாள். ஆகாஷ் அவளது கைகளை பிடித்து கொண்டு, கண்டிப்பா தாமரை, அந்த ஊர்ல தான் நம்மளோட காதிகளோட அஸ்திவாரமே இருக்கு. பாப்பா பிறந்த உடனே ஒரு விசேஷமான நாளா பார்த்து நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகலாம். இந்த தடவை போகும்போது பாப்பாவுக்காக நம்ம கையாலேயே அந்த ஊர்ல ஒரு மரம் நடலாம், சரியா என்று கேட்டான். தாமரை மகிழ்ச்சியில் அவனை அணைத்துக் கொண்டாள். அந்த பாப்பா பிறப்பதற்கு முன்பே ஆகாஷ் அவளுக்காக பல திட்டங்களை தீட்டி வைத்திருந்தான். அவன் தாமரையின் வயிற்றில் மென்மையாக தடவி, கேக்குதா பாப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல நிறைய விளையாடலாம்.
என்று பேச தாமரை அதை ரசித்துக் கொண்டே தன் கண்களை மூடிக்கொண்டாள். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. தாமரையின் உடலில் மாற்றங்கள் தெரிய தொடங்கியது. அவளது முகம் இன்னும் பொலிவடைய ஆகாஷ் அவளை தன் கைகளால் தாங்கி பிடித்து அழைத்துச் செல்வது, உணவூட்டுவது என ஒவ்வொரு நொடியும் காதலால் நிறைந்திருந்தது. அந்த வீடு, வரப்போகும் அந்த புதிய உறவிற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டது. அன்று இரவு தாமரை ஆகாஷிடம் ஒரு கேள்வி கேட்டாள். ஆகாஷ், உங்களுக்கு பிறக்க போறது பையனா பொண்ணான்னு ஒரு வேலை தெரிஞ்சா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஆகாஷ் அவளை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னான். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, அதுல உன்னோட சாயலும் என்னோட அன்பும் கலந்திருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் தாமரை. இந்த உலகம் அவங்களுக்கு ரொம்ப அழகானதுன்னு காட்டணும் என்றான். அந்த அறையில் நிலவொளி ஊடுருவ அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கனவுகளில் மூழ்கி வரப்போகும் அந்த புதிய உயிரை தங்களின் அன்பால் வரவேற்க காத்திருந்தனர். மாதங்கள் வேகமாக உருண்டோடியது. தாமரையின் வளைகாப்பு நிகழ்ச்சி ஒரு திருவிழாவை போல அந்த வீட்டையே அலங்கரித்தது. முத்தையா கிராமத்தில் இருந்து கிளம்பி வந்து வளைகாப்பிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டார். சென்னை வீடு மாவிலை தோரணங்களாலும் பூக்களாலும் மணக்க உறவினர்களின் வருகையால் வீடே களை கட்டியது. வளைகாப்பு நாளில் தாமரை முத்தையா வாங்கி அனுப்பிய பட்டுப்புடவையில் தேவதையை போல ஜொலித்தாள். அவள் கைகளில் விதவிதமான வளையல்களை மரகதமத்தை மற்றும் குடும்பத்து பெண்கள் அணிவித்து ஆசீர்வாதமும் செய்தனர். ஒவ்வொரு வளையலும் அந்த அறையில் சினுங்கும் சத்தம் வரப்போகும் குழந்தையின் வருகையை வரவேற்பது போலவே இருந்தது. முத்தையா தாமரையின் கைகளை பிடித்து கொண்டு, தாமரை, நீ இப்படி நேரமாத கர்ப்பிணியா உட்கார்ந்துருக்கிறத நான் பாக்குறது என் வாழ்நாளோட பெரிய பாக்கியம். உன் அம்மா இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று கண் கலங்கினார். தாமரை அவர் கையை முத்தமிட்டு, அம்மா இல்லாத குறைய நீங்க அப்பாவாவும் அம்மாவாவும் 2 பேருமா இருந்து எனக்கு பூர்த்தி பண்ணிட்டீங்கப்பா என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். ஆகாஷ் அந்த சூழலில் ஒரு நிமிடம் கூட தாமரையை விட்டு பிரியவில்லை. அவள் எங்கு சென்றாலும் அவளுக்கு துணையாக சென்று அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். வளைகாப்பு சடங்கின் போது தாமரை அமர்ந்திருக்க ஆகாஷ் அவளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து அந்த சடங்குகளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கைகளில் வளையல் அணிவிக்கும் போது ஆகாஷ் அவளை பார்த்து புன்னகைக்க தாமரை வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். அந்த புன்னகையில் ஒரு தந்தையாக போகும் பெருமிதமும் கணவன் என்ற பாசமும் கலந்திருந்தது. விருந்து உணவுகள் அனைத்தும் மரகத மத்தையின் கைமணத்தில் அமர்க்கலப்பட்டன. அன்று உறவினர்கள் அனைவரும் தாமரையை சுற்றி அமர்ந்து அவளுக்கு பிடித்தமான உணவுகளை மட்டும் பரிமாறினர். தாத்தா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு இன்னும் சந்தோஷத்துல நிறையும் என்று கூறி வரப்போகும் குழந்தைக்கு பரிசுகளை வழங்கினார். மாலை வேளையில் வளைகாப்பு முடிந்ததும் அனைவரும் கலந்து செல்ல ஆகாஷ் தாமரையை மெதுவாக அந்த அறைக்கு அழைத்துச் சென்றான். அவள் அணிந்திருந்த வளையல்களின் ஓசை அவள் அசைவிற்கு ஏற்ப அந்த அறையில் மெல்லிய இசையை எழுப்பியது. ஆகாஷ் அவளது கைகளை பிடித்து, தாமரை, இன்னைக்கு நீ எவ்வளோ அழகா இருந்த. இந்த வளையல் சத்தம், உன் முகத்துல இருக்கிற அந்த தாய்மையின் ஒளி, இதுதான் என் வாழ்க்கையோட மிக அழகான தருணம் என்று அவளை அணைத்து கொண்டான். தாமரையும் அவன் தோளில் சாய்ந்து, இந்த வளையல் எல்லாம் நம்ம பாப்பாவுக்காகத்தான் அணிஞ்சுக்கிட்டது ஆகாஷ். இது ஒவ்வொரு முறையும் சத்தம் கேட்கும் போதும் பாப்பா எனக்குள்ள இருக்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துது என்று சொன்னாள். வளைகாப்பு நிகழ்ச்சியின் பரபரப்பும் உறவினர்கள் ஆரவாரமும் அடங்கி சென்னை இல்லம் மெல்ல அமைதிக்கு திரும்பியது. தாமரை அணிந்திருந்த அந்த பட்டுப்புடவையும் கைகளில் அணிந்திருந்த வளையல்களின் ஓசையும் அவளை இன்னும் ஒரு தேவதையை போலவே காட்டியது. அந்த வளையல்களின் சத்தம் ஆகாஷின் மனதிற்குள் ஏதோ ஒரு விதமான போதையை ஏற்றியது. அறைக்குள் நுழைந்ததும் தாமரை மெல்ல தன் தங்க வளையல்களை எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தில் இருந்த வெட்கச் சிவப்பு அவளது தாய்மையின் அழகை கூட்டியிருந்தது. கதவை மூடிவிட்டு திரும்பிய ஆகாஷ் அவளது அழகில் தன்னை முழுமையாக இழந்தான். அவளை நோக்கி மெல்ல நடந்து சென்றவன் அவள் தோள்களில் தன் கைகளை வைத்து, தாமரை, இன்னைக்கு நீ
என்னால வார்த்தையில சொல்ல முடியலடி. இந்த வளையல் சத்தம் என் மனசையே அலக்கழிக்குது என்று அவன் அவளது கழுத்தில் தன் முத்தங்களை பதித்தான். தாமரை அவனை திரும்பி பார்த்து கண்களால் மென்மையாக சிரித்தவள் அந்த புன்னகையில் இருந்த அன்பு அவனுக்குள் இருந்த ஆசையை இன்னும் அதிகமாக்கியது. தாமரை மென்மையாக அவனது சட்டையை பிடித்து இழுத்து, ஆகாஷ், இன்னைக்கு உங்களை பார்த்தா எனக்கு கூட உங்க கூட நெருக்கமா இருக்கணும்னு உணர்ற. ஆனா பாப்பா என்று தயக்கத்துடன் முணுமுணுத்தாள். ஆகாஷ் அவளது இதழ்களில் விரலை வைத்து, தெரியும் தாமரை, எனக்கு தெரியும். பாப்பாவுக்கு எந்த ஒரு சின்ன பாதிப்பும் ஏற்படாம உன்னை ஒரு பூவை விட மென்மையா நான் பார்த்துப்பேன். என்னோட ஒவ்வொரு அசைவும் உனக்கும் பாப்பாவுக்கும் சுகமா தான் இருக்கும் என்று அவளது கண்களை பார்த்து உறுதியளித்தான். அவனது அன்பான அந்த சொல்லில் உருகி போன தாமரை அவனது மார்பில் தலை சாய்த்தாள். ஆகாஷ் அவளை மெதுவாக கட்டிலுக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தான். அவள் அணிந்திருந்த அந்த வளையல்கள் ஒன்றோடொன்று மோதி மெல்லிய இசையை எழுப்பியது. ஆகாஷ் அவளது வயிற்றின் மீது கையை வைத்து மென்மையாக வருடினான். அந்த தொடுதல் எவ்வளவு மென்மையானது என்றால் அங்கிருக்கும் பாப்பாவுக்கு தாலாட்டு பாடுவதை போல இருந்தது. அவள் ஆடைக்கு மேலாகவே அவளை போர்த்தி இருந்த அந்த மெல்லிய துணிகள் வழியாக அவளது கரங்கள் அவளது மேனியை வருடியன. அவனது ஒவ்வொரு முத்தமும் அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் கழுத்திலும் ஒரு பனித்துளி விழுவது போல மிக மென்மையாக பதிந்தது. தாமரை ஆகாஷின் அந்த பரிவை முழுமையாக உணர்ந்தாள். அவன் அவளை நெருங்கிய விதம் ஒரு ஓவியத்தை செதுக்குபவன் எவ்வளவு கவனமாக தன் உளிக்கு வேலை கொடுப்பானோ அதே போல மிகவும் எச்சரிக்கையுடனும் அளவற்ற அன்போடும் இருந்தது. அவன் அவளது கைகளை கோர்த்தபடியே, நான் உனக்கு வலிக்க விட மாட்டேன்டி. இது நம்ம பாப்பாவுக்கும் நமக்குமான ஒரு அழகான தருணம் என்று காதோரம் கிசுகிசுத்தான். அறையில் நிலவிய அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தாமரையின் மேனியும் அவளது அந்த நிறைமாத கர்ப்ப காலத்தின் அழகும் ஆகாஷை ஒரு கணம் அப்படியே உரிய வைத்தது. அவளை ஒரு பூவை போல தன் கைகளுக்குள் ஏந்தி கொண்டு அவன் அவளை பாதுகாப்பாக அணைத்து கொண்டான். அவனது அணைப்பு அவளுக்கு பாதுகாப்பையும் ஒருவிதமான பரவசத்தையும் கொடுத்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய அந்த தருணம் எந்தவிதமான வேகமும் இன்றி மிக மெதுவாகவும் ஆழமாகவும் நகர்ந்தது. ஆகாஷ் அவளை தன் உயிருக்கு உயிராக உணர்ந்தான். அவன் அவளை தீண்டிய ஒவ்வொரு இடமும் அவளுக்கு ஒரு இதமான உணர்வை தந்தது. அவள் அவனை முழுமையாக தன்னோடு சேர்த்து கொண்டாள். அந்த பெரிய இல்லத்தின் அந்த அறையில் அவர்கள் இருவருமே ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்து தங்களுக்குள் ஒரு புதிய உலகத்தை படித்துக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளது கண்களை பார்த்தான். அவள் கண்களில் தெரிந்த அந்த அன்பு அவனுக்குள் ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தது. எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் மிக நுணுக்கமாக ஒரு குழந்தையின் மீது காட்டும் பரிவை போல அவன் அவளுடன் தன்னுடைய நெருக்கத்தை பகிர்ந்து கொண்டான். அந்த இரவு அவர்களின் அன்பின் அடையாளமாக எந்த ஒரு தடங்களும் இன்றி மிகவும் மென்மையாகவும் ஆழமாகவும் நிறைவு பெற்றது. அதிகாலை வரை அவள் தலைமுடியை வருடியபடியே அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். தாமரை அவன் மார்பில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் அவளது வயிற்றில் கையை வைத்தபடி அந்த சிறிய உயிரின் அசைவுகளை உணர்வது போல அமைதியாக கிடந்தான். அந்த வளகாப்பு இரவு அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அழகான அத்தியாயமாக பதிவானது. ஹாலில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். தாமரையின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டதால் அனைவரின் பார்வையும் அவள் மீதே இருந்தது. தாமரை, உனக்கு இப்போ எப்படி இருக்கு என்று தாத்தா அன்புடன் கேட்க, பரவாயில்ல தாத்தா, சின்னதா இடுப்பு வலி இருக்கு என்றாள் தாமரை. தாத்தா ரம்யாவை பார்த்து, ரம்யா, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அவளுக்கு வலி ஆரம்பிச்சா நேரமாகாது என்று கேட்டார். ரம்யாவும் புன்னகையுடன், எல்லாமே ரெடியா இருக்கு தாத்தா. தாமரை வலிக்குதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கோம் என்று உறுதியளித்தாள். அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த மாலை நேரம் மிகவும் கலகலப்பாக இருந்தது. திடீரென ஆகாஷின் போன் அடிக்க, ஒரு முக்கியமான கால் பேசிவிட்டு வந்துடுறேன் என்று கூறி தாமரையை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு பால்கனிக்கு சென்றான். அவன் போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த போது உள்ளே இருந்து ஆகாஷ் ஆகாஷ் என்று தாமரையின் அலறல் சத்தம் கேட்டது.
ஆகாஷ் திரும்பி பார்த்தபோது தாமரை வலியில் துடித்துக் கொண்டு கட்டிலிலிருந்து கீழே இறங்க முயன்று கொண்டிருந்தாள். பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது என்பது அவளுக்கு தெரிந்தது. ஆகாஷ் போனை அப்படியே போட்டுவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி வந்து அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். தாமரை, என்னாச்சு, என்னாச்சுடி என்று பதறினான். ஆகாஷ், ரொம்ப வலிக்குது, எனக்கு பயமா இருக்கு என்று அவள் அழ அவனால் தன் பதட்டத்தை மறைக்க முடியவில்லை. நேரம் வீணாக்காமல் அப்படியே அவளை தன் கைகளில் அள்ளி எடுத்துக்கொண்டு, அண்ணா, அண்ணி, தாத்தா, எல்லாரும் வெளியே வாங்க, தாமரைக்கு வலி வந்துடுச்சு என்று கத்திக்கொண்டே கீழே ஓடி வந்தான். ஓசை கேட்டு அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு வெளியே வந்தனர். தாமரையின் நிலையை பார்த்ததும், வலி வந்துடுச்சா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க என்று தாத்தா உத்தரவிட கார்த்திக் காரை ஸ்டார்ட் செய்து தயாராக இருந்தான். ஆகாஷ் தாமரையை தன் மடியிலேயே படுக்க வைத்துக் கொண்டு பின் சீட்டில் அமர்ந்தான். கார் சீறி பாய்ந்தது. மற்றொரு காரில் ரம்யா, தாத்தா மற்றும் குழந்தைகளை டிரைவர் அழைத்து சென்றார். மருத்துவமனையை அடைந்ததும் நர்சுகள் ஸ்ட்ரெச்சருடன் வர ஆகாஷ் அதை மறுத்தான். வேண்டாம், நானே தூக்கிட்டு போறேன் என்று அவளை தன் மடியிலேயே லேபர் வார்டு வரை சுமந்து சென்று பெட்டில் படுக்க வைத்தான். வெளியே வர மனமே இல்லாமல் தாமரையின் கையை இருக்க பிடித்து கொண்டு நின்றான். ரொம்ப பயமா இருக்கு ஆகாஷ் என்று அவள் சொல்ல, பயப்படாத தாமரை, உன்னோட தைரியம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ சீக்கிரம் பாப்பாவோட வெளியே வருவ என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நர்ஸ் வந்து அவனை வெளியேற சொல்லி வற்புறுத்ததனால் வெளியே வந்தான். வெளியே காத்திருந்த நிமிடங்கள் அவனுக்கு யுகங்களாக தெரிந்தன. உள்ளே தாமரையின் வலியின் அலறல் சத்தம் கேட்டு ஆகாஷ் பொறுமை இழந்து சுவரில் ஓங்கி தன் கையை கொத்தினான். எல்லாம் என்னாலதான், அவளுக்கு இவ்ளோ கஷ்டம் கொடுத்துட்டேனே என்று தன் மீதே கோபப்பட்டான். கார்த்திக்கும் ரம்யாவும் அவனது கையை பிடித்து, ஆகாஷ், அமைதியாரு, இது எல்லா பொண்ணும் அனுபவிக்கிற ஒரு அழகான தருணம், அவள் நல்லபடியா வருவா என்று ஆறுதல் கூறினர். முத்தையாவிற்கு போன் செய்து விஷயம் சொல்லப்பட அவரும் பதறி அடித்துக் கொண்டு கிளம்பினார். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு குழந்தையின் அழுகுரல் லேபர் வார்டுக்குள் கேட்டது. சிறிது நேரத்தில் கதவு திறந்து டாக்டர் வெளியே வந்து, வாழ்த்துக்கள் ஆகாஷ், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். நர்ஸ் குழந்தையை ஆகாஷின் கைகளில் கொடுக்க அந்த குட்டி முகத்தை பார்த்ததும் ஆகாஷின் கண்கள் கலங்கின. வலியால் துடித்த தன் மனைவியின் முகம் அவனுக்கு நினைவுக்கு வர அவன் அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கியது. ஆனால் அந்த கண்கள் அந்த புதிய உயிர் கொடுத்த மகிழ்ச்சியில் மின்னின. முத்தையாவும் சரியாக அந்த நேரத்தில் அங்கு வந்து சேர அந்த குழந்தையை பார்த்து அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். தாமரை உடல் சோர்ந்து இருந்தாலும் தன் கணவன் கைகளில் இருக்கும் குழந்தையை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தாள். ஆகாஷ் அந்த நொடியில் தன்னை உலகின் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தான். அந்த வலியும் பயமும் கரைந்து அன்பும் பாசமும் மட்டுமே மிஞ்சி இருந்தது. மருத்துவமனையிலிருந்து தாமரையும் குட்டி குழந்தையும் வீட்டிற்கு வரும் நாள் அந்த வீடே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. முத்தையா, மரகதமத்தை, ரம்யா, கார்த்திக் என அனைவரும் வீட்டின் வாசலிலேயே காத்திருந்தனர். முத்தையா வாசலில் பெரிய கோலமிட்டு தோரணங்களை கட்டி அந்த சின்னஞ்சிறு வாரிசை வரவேற்க பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தார். கார் வந்து நின்றதும் ஆகாஷ் மிக கவனமாக அந்த குட்டி பொட்டலத்தை பாதுகாப்பாக தாங்கியபடி தாமரைக்கு துணையாக இறங்கினான். தாமரை இன்னும் பிரசவத்தின் சோர்வில் இருந்ததாலும் தன் கைகளில் ஏந்தி இருக்கும் அந்த புதிய உயிருடன் ஒரு முழுமையான தேவதையாக தெரிந்தாள். அவர்கள் வாசலில் காலடி வைத்ததும் மரகதமத்தை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார். வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த சூழலே மாறியது. குழந்தை அழத் தொடங்கும் அந்த மெல்லிய ஓசை அந்த வீட்டிற்கு ஒரு புதிய ஜீவனை தந்தது. தாத்தா ஓடி வந்து குழந்தையை ஆசையோடு பார்த்தார். என் பேரனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நான் ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன், அதை நாம அப்புறமா முடிவு பண்ணுவோம், முதல்ல இவங்கள உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க விடுங்க என்றார். ஆகாஷ் தாமரையை மெதுவாக தூக்கி கொண்டு அவள் படுக்கை அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தான். குழந்தை பக்கத்திலேயே அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஆகாஷ் தாமரையின் கைகளை தொட்டு, தாமரை, தேங்க்ஸ் டி, எனக்கு இந்த உலகத்தோட மிக பெரிய சந்தோஷத்தை நீ கொடுத்திருக்க என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். தாமரையும், இது நம்ம பாப்பா ஆகாஷ், இவன் தான் இனிமே நம்ம உலகமே என்று மெல்லிய குரலில் கூறி
குழந்தையை ஒரு முறை பார்த்துவிட்டு சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து ரம்யா கதவை தட்டி உள்ளே வந்தவள், ஆகாஷ், தாமரைக்கு கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், இத குடிச்சாதான் அவளுக்கு சக்தி கிடைக்கும் என்று சொல்ல ஆகாஷ் தாமரைக்கு உணவூட்ட தொடங்கினான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த கிராமத்தில் அவர்கள் இருவரும் அந்த மோட்டார் அறையில் கூடிவிட்டு வந்த அந்த தருணம் இப்பொழுது கையில் இருக்கும் இந்த சிறிய உயிராக உருமாறி வந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். தாமரை, பாப்பாவுக்கு கண்ணு ஒண்ணு மாதிரியே இருக்குதுல்ல என்று அவன் கேட்க, தாமரை சிரித்தபடி, உங்களை மாதிரியே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்றாள். வீடு முழுக்க பால்குடி வைபவம், குழந்தையை பார்க்க வரும் உறவினர்கள் என அமர்க்கலப்பட்டது. முத்தையா தனது பேரனை தூக்கி கொண்டு, மாப்பிள்ள மாதிரியே இருக்கான் பாருங்களேன் என்று பெருமையாக அனைவரிடமும் காட்டிக் கொண்டிருந்தார். அந்த சென்னை வீடு இப்பொழுது குழந்தைகளின் கொஞ்சல் ஒளியாலும் தாலாட்டு பாட்டாலும் நிறைந்து வழிந்தது. ஆகாஷ் அன்றிரவு குழந்தையை பார்த்து கொண்டே, இந்த குழந்தைய நாம எப்படியாவது நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போகணும். தாத்தா, அத்தை, அந்த தோட்டம், அந்த வயல்வெளி, இது எல்லாமே அவன் வளர்ந்ததும் பார்க்கணும் என்றான். தாமரை அவன் தோளில் சாய்ந்து, கண்டிப்பா ஆகாஷ், அந்த ஊரோட மண்ணும் காத்தும் தான் நம்ம பாப்பாவோட முதல் ஆசீர்வாதம் என்றாள். சென்னையின் எரிச்சலுக்கு மத்தியில் அந்த வீட்டின் உள்ளே அமைதியான நிறைவான ஒரு வாழ்க்கை மலர்ந்திருந்தது. தந்தை என்ற அந்த பொறுப்பு ஆகாஷின் முகத்தில் ஒரு புதிய முதிர்ச்சியை தந்திருந்தது. தாயான தாமரையின் முகத்தில் தாய்மையின் ஒளி வீசியது. அந்த புதிய உறவு அவர்கள் இருவரையும் மேலும் நெருக்கமாகி அந்த தீபாவளி திருநாளில் தொடங்கிய அந்த காதல் இன்று ஒரு முழுமையான குடும்பமாக மாறியிருந்தது. குழந்தை பிறந்து 1 மாதம் ஓடிவிட்டது. ஆகாஷ் தாமரை தம்பதியினரின் இல்லம் அந்த சின்னஞ்சிறு வாரிசின் வருகையாலேயே சொர்க்கமாக மாறியிருந்தது. குழந்தையின் பெயர் சூட்டும் விழா மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. முத்தையா தான் வசிக்கும் கிராமத்திலிருந்து தான் கைப்படவே பூக்களையும் தோரணங்களையும் சிறப்பு பலகாரங்களையும் கொண்டு வந்து வீட்டை ஒரு குட்டி கிராமமாகவே மாற்றிவிட்டார். வீட்டின் வரவேற்பறையில் அழகிய ஊஞ்சல் கட்டப்பட்டு அது மல்லிகை மற்றும் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தாத்தா தனது முதிர்ச்சியான புன்னகையுடன் ஊஞ்சலுக்கு அருகில் அமர்ந்திருக்க, கார்த்திக்கும் ரம்யாவும் குழந்தைகளை தயார் செய்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் ஒரு அழகான பட்டுச்சட்டையும் வேட்டியும் அணிந்து தன் மகனை தூக்கி கொண்டு நின்றான். தாமரை பிரசவத்திற்கு பிறகு இன்னும் கூடுதல் அழகோடு அந்த விழாவின் நாயகியாக ஜொலித்தாள். அவள் அணிந்திருந்த நீல நிற பட்டுச்சேலை அவளது தாய்மையின் பொலிவை இன்னும் அதிகப்படுத்தியது. விழாவிற்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் காத்திருக்க, முத்தையா அந்த புனிதமான கணத்தில் குழந்தையை பார்த்து அகிலன் என்று பெயரிட்டார். அகிலம் என்றால் உலகம். ஆகாஷின் ஆகாயத்தையும் தாமரையின் பூமியையும் இணைக்கும் ஒரு உலகமாக இந்த வாரிசு இருக்கட்டும் என்ற அர்த்தத்தில் அந்த பெயர் சூட்டப்பட்டது. பெயர் சூட்டப்பட்டதும் ஆகாஷ் தன் மகனை பார்த்தான். அகிலன், என் உலகம் இனி நீதான் என்று மகனின் நெற்றியில் முத்தமிட்டான். தாமரை கண்கள் கலங்க, நம்ம காதலுக்கு கிடைச்ச அழகான பரிசு இவன் வளர்ந்து பெரியவனாகி நம்ம ஊர் வயல்வெளிகள்ல ஓடி விளையாடுறத நான் பார்க்கணும் ஆகாஷ் என்றார். அதற்கு ரம்யா குறுக்கிட்டு, கண்டிப்பா தாமரை, அதுக்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு பயணம் போகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பாப்பாவுக்கு பெயர் வச்ச கையோட அடுத்த மாசம் நாம எல்லாருமே அந்த கிராமத்துக்கு கிளம்புறோம் என்றாள். தாத்தாவும் சிரித்து கொண்டே, அது ரொம்ப நல்ல முடிவு. அந்த ஊர் மண் தான் நம்ம குடும்பத்தை ஒன்னா இணைச்சிருக்கு. அங்க போய் தான் அகிலன் தன் முதல் நெல் அறுவடை திருவிழாவை பார்க்கணும் என்றார். கார்த்திக் தன் குழந்தைகளை தூக்கி கொண்டு, ஆமா தாத்தா, ஊருக்கு போனா அகிலனை அந்த பழைய பம்பு செட்ல குளிக்க வைக்கணும் என்று குறும்புத்தனமாக சொல்ல அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆகாஷ் தாமரையை பார்த்து கண் சிமிட்ட அவள் வெட்கத்தில் சிவந்து போனாள். அந்த மோட்டார் அறையின் அந்த ரங்கமும் அந்த ஊரின் அமைதியும் அவர்கள் மனதில் நிழலாடியது. முத்தையா, என்ன மாப்ள, பாப்பா அழாம எவ்வளவு அமைதியா இருக்கான் பாருங்களேன், அப்படியே உங்க 2 பேரோட முகராசி என்று கொஞ்ச அந்த வீடு முழுக்க அன்பும் பாசமும் பெருகியது. மாலை வேளையில் விழாவின் சத்தம் அடங்க தொடங்கியதும் ஆகாஷ் தாமரையை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான்.
குழந்தை தூங்கிக் கொண்டிருக்க இருவரும் வானத்தை பார்த்தபடி நின்றனர். தாமரை, இந்த 1 வருஷம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள். அந்த தீபாவளி, அந்த ஊர் பயணம், அப்புறம் நம்ம குழந்தை, எதையுமே நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என்றான் ஆகாஷ். தாமரை அவன் தோளில் சாய்ந்து, எல்லாம் நம்ம ஊர் கொடுத்த வரந்தான் ஆகாஷ். இப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அன்பான குடும்பம், அழகான அகிலன், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை. இதை விட வேற என்ன வேணும் என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை தன் பக்கம் திருப்பி, இன்னும் ஒரு விஷயம் வேணும் தாமரை. வாழ்நாள் முழுக்க உன்னோட இந்த அன்பு மட்டும் எனக்கு வேணும் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த நட்சத்திர வெளிச்சத்தில் அவர்களின் அந்த பிணைப்பு இன்னும் ஆழமானது. தாத்தா, ரம்யா, கார்த்திக், குழந்தைகள் மற்றும் முத்தையா என அந்த பெரிய குடும்பம் ஒரு புள்ளியில் இணைந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்க, ஆகாஷும் தாமரையும் தங்கள் மகனை மடியில் சுமந்தபடி தங்கள் எதிர்காலத்தின் ஒவ்வொரு அழகிய நாட்களையும் அந்த கிராமத்து கதைகளோடு சேர்த்து எழுத தொடங்கினர். அந்த வீடு மட்டுமல்ல, அவர்களின் மனமும் அந்த பாசத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்பி வழிந்தது. அவர்கள் வாழ்க்கை ஒரு அழகான கவிதையைப் போல தொடர்ந்து கொண்டிருக்க, அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக அந்த புதிய வாரிசின் வருகையோடு வாழ்நாளின் புதிய அத்தியாயத்தை மிக சிறப்பான முறையில் நிறைவு செய்தனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட இறுதி பகுதிக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த கதைக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்னொரு கதை மூலியமா உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சொப்னா. நன்றி.